ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் டெக் தமிழ். ரொம்ப நாளாக நம்ம வீடியோவே போடுறதில்ல, அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான், கேமிங் வீடியோ. டாப் 5 அப்கமிங் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS கேம்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ 5th பிளேஸில் இருக்கிறது மைன்கிராஃப்ட் எர்த். மைன்கிராஃப்ட்டுங்கிறது க்ரியேட்டிவ் கேம். அதாவது நம்மகிட்ட இருக்கிற ஃபாரஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் வெட்டி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வச்சு நமக்குன்னு வீடு கட்டிக்கிட்டு சர்வை பண்ணுறது தான் கேமு. எப்படி பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாரியான்னு கேட்காதீங்க. ஆனால் ரொம்ப 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 கேவலமான கிராஃபிக்ஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கட்டமாக தான் இருக்கும். சரி, இதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த போக்கிமான் கோலை போகிற இடத்துலலாம் பிகாச்சோ இந்தமாரி போக்கிமான்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நம்ம பிடிக்கிற மாரி இங்கே வந்து இந்த குதிரை ஜாம்பீஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த ஓரத்தில் பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு போய் வெடிக்க வச்சுக்கலாம். பிளாக்ஸ் எல்லாம் நம்ம தெருவிலே அப்படியே கேமரா அப்படியே வச்சுக்கிட்டு பிளாக்ஸை கிளிக் பண்ணோன்னா அந்த செவுத்தில் வந்து பிளாக் இருக்கும். அதாவது நீங்கள் ஃபோன் கேமரா வழியாக பார்க்கும்போது இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்தமாரி நீங்கள் வீடும் கட்டி வச்சுக்கலாம். அதை வேறு யாராச்சும் வந்து இடிச்சும் வச்சுக்கலாம். இடித்து வச்சவங்க வீட்டை போய் நீங்கள் திரும்பி இடிக்கலாம். இந்தமாரி கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கும் கேமு. அதனால் வந்தோடனே பார்ப்போம். கேம் வந்தோடனே கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன். மைன்கிராஃப்ட் எர்த். ஸோ 4th பிளேஸில் இருக்கிறது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பியாண்ட் தி வால். இந்த சீரீஸை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு 9.4/10 IMDbலேருந்து கொடுத்துருக்காங்க. TV.comலேருந்து 9 கொடுத்துருக்காங்க 10 அவுட் ஆஃப்க்கு. சரி பார்ப்போம். கேம் வந்து HBOடது 93% லைக் திஸ் டிவி ஷோ. பார்ப்போம். தேர்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம், கால் ஆஃப் டியூட்டி மொபைல். இதெல்லாம் வந்துச்சுன்னா பப்ஜி என்னங்க, பப்ஜி ஃப்ரீ ஃபயர் என்ன, ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் அடித்து முழுங்கிரும். பார்த்துக்கோங்க. கால் ஆஃப் டியூட்டி மொபைல் இது ஏற்கனவே பிசிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, PS2க்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வந்து எப்போதும் போல் இந்த பப்ஜி மேக் பண்ணாங்களா டென்சென்ட் கேம்ஸ், அவங்களோட கிராஃபிக்ஸ் தான். அப்புறம் டிமிங்கிறது பப்ஜியோட ஓல்டர் வெர்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணவங்க. இந்த கேமை நான் ஏற்கனவே பேட்டா வெர்ஷன் விளாண்டு பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. கன்ஸை வச்சு இந்தமாரி விளாட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வானத்துலேருந்து UAVலாம் போடலாம். இந்தமாரி ஃபயர் கன்னு. நான் பேட்டில் ராயலும் இதில் விளாண்டு பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. FPS வேறு ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. சரி, ரிலீஸ் ஆனோடனே பார்ப்போம். செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது ஃபோர்ட்நைட். இது 2017 ரிலீஸ் ஆயிடுச்சு. பப்ஜி ஃபோர்ட்நைட்லாம் ஒரே நேரத்தில் தான் ஹிட் ஆச்சு. என்ன ப்ரோ நீங்கள் நல்லா இருக்குங்கிறீங்க கிராஃபிக்ஸ், ஆனால் பார்க்க பொம்மை கிராஃபிக்ஸ் மாரி இருக்குங்கிறீங்களேன்னு சொல்லலாம். ஆனால் அது சூப்பராக தான் இருக்கும். பொம்மை கிராஃபிக்ஸ் தான். ஆனால் இதில் என்ன கான்செப்ட்னால், நம்மகிட்ட இருக்கிற இது இருக்குல்ல, இந்த ஆக்ஸ் மாரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை வச்சு இருக்கிற வீடு மரம் எல்லாத்தையும் வெட்டினோடனே நமக்கு வந்து சில இது கொடுத்துருவாங்க. அந்த வெட்டின கட்டையெல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு எனிமீஸ் வரும்போது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவங்கள அட்டாக் பண்ணும். இந்தமாரி சூப்பர்ஃபிஷியலாக நிறையா இருந்துச்சு. இதில் எமோட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பேட்டில் பாஸு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். கேம் பிளேயோட ட்ரெய்லர் போடல. சீசன் 10 கிட்ட வந்துடுச்சு சம்திங். பொம்மை கிராஃபிக்ஸுங்கிறதுனால நம்ம இமேஜினேஷனுக்கும் எட்டாத அளவுக்கு இந்த கேம் சூப்பராகவே தான் இருக்கும். கன்னுக்கு ஸ்கின்னு, இந்தமாரி எமோட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்திருக்கும். விளையாட தான் தெரியும் இதோட மகிமை. சரி பார்ப்போம். ஃபோனுக்கு வந்தோடனே கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி கேம் பிளேஸ்லாம் போடுவோம், லைவே போடுவோம்.
ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிச்சிருக்கிறது என்ன தெரியுமா? அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ். இந்த கேம் இப்போ தான் ரீசெண்டாக ஏப்ரல் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு 2019. ஆனால் கேம் ரிலீஸ் ஆனோடனே நிறைய பேர் ஏற்றிட்டாங்க. நம்ம இருக்காங்களா, எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ், அவங்க ரிலீஸ் பண்ண கேம் தான். அவங்க ஒரு பேட்டில் ராயல் கேம்ஸ் உருவாக்குனா நல்லாயிருக்கும். இதில் நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பெங்களூர்னு இருந்திருக்கும். அதை நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்தமாரி எஃபிஎஸில் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் கேம் பிளேலாம் பார்த்தேன். தமிழ் கேமிங் இந்த கேம் பிளே போட்டிருக்காங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்தமாரி பாம் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல நம்ம செலக்ட் பண்ணுற மாரி போட்டுக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம டீம்மேட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், மேப்பில் ஒரு இடம் காமிக்கும். நம்ம டீம்மேட்டோட ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு அந்த மேப்பில் உள்ள பச்சை கலரில் ஒரு இடத்துல இருக்கும், அங்கே போய் கொடுத்தோன்னா அவங்க திரும்பி உயிரோட வந்துடுவாங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷீல்டு வச்சுக்கலாம். அந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தோ பாருங்கள், எனிமீஸ்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள், அந்த காலடி தரங்கள்லாம் காமிக்கிது பாருங்கள். நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஒவ்வொரு பவர் இருக்குது. சூப்பராகவே தான் இருக்குது கேம். கண்டிப்பாக சொல்கிறேன், கால் ஆஃப் டியூட்டியா இல்லை அப்பெக்ஸ் லெஜெண்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பெக்ஸ் லெஜெண்ட் தான் எல்லோரும் ஏற்றுவாங்க. ஆனால் 2 GB கிட்ட கண்டிப்பாக கேம் வந்துடும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற கிராஃபிக்ஸ்லேயே தெரியுது பாருங்கள் எப்படி கேம் இருக்குன்னு. இவர் வந்து இப்போ போலியோ விடுவாங்க பாருங்களேன். இதில் என்ன கான்செப்ட்னா, இங்கே உள்ள வேர்ல்டு கிடையாது, வேறு ஏதோ ஒரு வேர்ல்டை பற்றி தான் சொல்லுவாங்க. அந்தமாரி பிளாக் ஹோல் மாரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு திடீர்னு வேறு இடத்துக்கு போய் எனிமீஸை டக்குன்னு சுட்டா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, எப்படி விளாட்றதுன்னு தெரியாது. சரி, கேம் வந்தோடனே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோருங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் திஸ். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள்.